வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல நம்ம நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். சாதாரணமாகவே மேனுஃபேக்சரிங் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பற்றி பார்க்க போறோம். இந்த ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் இதுக்கு என்ன இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு, இதுல நல்ல ப்ராஃபிட் இருக்கு. முதல் தடவை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஹெவியா பண்ண வேண்டியிருக்கும். செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இது சின்ன லெவல்ல தயாரிக்கலாமா தயாரிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். சின்ன லெவல்ல நம்ம தயாரிக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் பண்றவங்களோட நம்மளால போட்டி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க ஹையா பல்கா அவங்க என்ன செய்வாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாக வச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளால அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் ஒரு தவிக்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதனால இந்த மாதிரியான ஸ்க்ரூ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய அளவில் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன மாதிரியான மெஷினரிஸ் வேணும், எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமாக தேவை ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மூலப்பொருள். அப்போ அந்த மூலப்பொருள் என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ரோல். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணும்போது நமக்கு அதிகமாக துரு பிடிக்காமல் இருக்கும். அதனால இப்போ எல்லாமே நிறைய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வரக்கூடிய அந்த ஸ்க்ரூ தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ரோல் வேணும். அதுக்கப்புறம் லூப்ரிகண்ட் ஆயில், பிளாஸ்டிக் பாக்ஸஸ் பேக்கிங் பண்ணுறதுக்கு வுட் க்ரஷ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிளீனிங் கெமிக்கல் இது வேணும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப காலம் நீடிச்சு உழைக்கிறதுக்காக அந்த கெமிக்கல்ல இதை என்ன செய்யணும், வாஷ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன மிஷினரி வேணும்னு பார்க்கலாம். ஹெட்டர் மிஷின் ஆர் த்ரெட்டிங் மிஷின், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேத் மிஷின், அப்புறம் பெஞ்ச் கிரைண்டர், அதுக்கப்புறம் டூல் பிட்ஸ். இது எல்லாமே நேம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு புதுசு புதுசாக தெரியும். இந்த தொழில் செய்யும் போது இந்த மாதிரியான மிஷினரிஸ் இருந்தாக்கா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா செய்ய முடியும். இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மேலே அந்த ஹெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி வரணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது நேராக என்ன செய்யும், போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம இதை என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட்டு வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கப்புறம் ஒரு லேத் மிஷினுக்கு போகும். அந்த இடத்துல ஒரு ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவில் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து கிடச்சிரும். கடைசியாக நம்ம இந்த தயாரித்த இந்த ஸ்க்ரூவை வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளீனர் கெமிக்கல் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு நம்ம என்ன செய்யணும், க்ளீன் பண்ணிக்கணும். இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் எல்லாமே நம்ம வாங்கினோம்னா தான் நம்ம இந்த ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக செய்ய முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்க்ரூ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்ன ஏரியா வேணும், அப்புறம் என்ன மாதிரியான எலக்ட்ரிசிட்டி வேணும், அப்புறம் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது ஸ்மால் ஸ்கேலுக்கு. ஓகேங்களா. இதுவே வந்து ஃபர்தராக நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு இடவசதி தேவைப்படுது. என்ன இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம தயாரித்ததுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தயாரிக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா, வர்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கு, பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுது. அப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 5000லேருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் என்ன செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண
பண்ண முடியும். இப்போ லேபர்ஸ் எத்தனை பேர் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர், அதாவது வேலை தெரிஞ்சவங்க வச்சுக்கணும். அதே மாதிரி வேலை தெரியாத ஆளுங்களும் இதுக்கு தேவைப்படும். அப்புறம் அக்கௌண்டன்ட் வேணும். அப்புறம் பேக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய் இதுக்கு தேவைப்படும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 பேர் இந்த வேலைக்கு தேவைப்படும். அதாவது ஸ்மால் ஸ்கேல்னா 10 பேர் தேவைப்படும். அதுவே நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பேர் வந்து இந்த தொழிலுக்கு தேவைப்படும். எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது சிறு தொழிலாக பண்ண முடியாது. உங்களுக்கு பிஸ்னஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 15லேருந்து 20 லட்சம் ரூபாய் இதுக்கு உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். அதுவே நீங்கள் லார்ஜ் ஸ்கேலாக, அப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு பிளான்ட்டாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 1,50 கோடி ரூபாய், 1 கோடியிலேருந்து 1,50 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். இதில் ஸ்மால் ஸ்கேலாக நம்ம ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம சாதாரணமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 லட்சம் ரூபாய் முதலீடு தாராளமாக இதுக்கு தேவைப்படும். இந்த தொழிலில் அப்போ என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வரைக்கும் இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கும்போது பெரிய அளவில் ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு 20% அப்படிங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. எல்லா செலவும் போக, பேக்கிங் போக, லேபர்ஸ் போக, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போக, இல்லை ஒரு ஆட் பண்ணுறீங்க அது போக, எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 20% நீங்கள் இதில் லாபம் பார்க்கலாம். இது ஒரு லைஃப் லாங் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இந்த 20% அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட். இந்த தொழில் செய்ய லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேணும். என்னென்ன லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன். இது பண்ணும்போது நீங்கள் ஏதாவது லோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் லைசன்ஸ் இது வந்து தேவைப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம லைசன்ஸாக வச்சுருந்தா மட்டுமே இந்த தொழில் என்ன செய்ய முடியும், ஆரம்பிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன செக்டாரில் இதை நம்ம விற்க முடியும். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இதை வந்து விற்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, எந்த இடத்துல இது பயன்படுது அப்படின்னு நமக்கு தெரியணும். எலக்ட்ரானிக் செக்டாரில் பயன்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், ஏதாவது ஃபேக்ட்ரியிலலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூ போல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் அதிகமாகவே யூஸ் ஆகுது. ஏன்னாக்கா கதவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்க்ரூ அண்ட் போல்ஸ் நட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார்லையும் இந்த மாதிரியான ஸ்க்ரூஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ரொம்ப மெயினான செக்டார் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்க்ரூ வந்து தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால இந்த தொழில் நல்லாவே செய்ய முடியும். இதில் லாபமும் நன்றாக பார்க்க முடியும். இப்போ என்ன மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலாக நம்ம இதை சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட நம்ம கொண்டு போய் டைரெக்டாக கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம். இது வந்து நம்மளோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயினான மெத்தட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ரீட்டெயிலாக நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா ஹார்ட்வேர் ஷாப்ஸில் தான் இது நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இடத்துல விற்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ஸில் நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இதை எந்தெந்த முறையில் நம்ம வந்து இந்த சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனல் செல்லிங், நம்மளே டைரெக்டாக போய் செல் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறது, அதாவது ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, இவ்வளோ வந்தால் இவ்வளோன்னு தர்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய சேல்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறது, அடுத்தவங்களோட ரேட் கம்மியாக கொடுக்குறது, இதையெல்லாம் நம்ம இதில் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி, அதாவது ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கஸ்டமருக்கு அது வந்து தெரியப்படுத்துறது, ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் போகிறது, இது வந்து பப்ளிசிட்டி. நம்மளோட நேமை வந்து ரொம்ப ரீச் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டை நம்ம பயன்படுத்திக்கிறது. இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். யாரெல்லாம் பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களால என்ன செய்ய முடியும்னா, நல்ல மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும். அதே நேரத்தில் நல்ல ரேட்டு கம்மி பண்ணியும் கொடுக்க முடியும். பெரிய டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சேல் பண்ண முடியும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அடுத்த யாரெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கள பீட் பண்ணி நம்ம வரணும். அப்படிங்கும்போது ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹெவியாக செய்யணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். லைஃப் லாங் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக இந்த பிஸ்னஸில் இறங்கலாம். இப்படி இறங்கும்போது இதில் நல்ல ப்ராஃபிட்டும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் இல்லாமல் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இறங்கி மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.